ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வெஸ்டர்ன் கதையை பார்க்க போறோம். ஸோ டுராங்கோ அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வெஸ்டர்ன் சீரிஸுமே சூப்பரான ஒரு சீரிஸ். இந்த டுராங்காவா இருக்கட்டும், அப்புறம் பவுன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெஸ்டர்ன் சீரிஸ் இருக்கு. இந்த 2 சீரிஸ்லுமே ஒரே ஒரு கதைகளை மட்டும் பார்த்துருக்கோம். டுராங்காவும் சரி, அந்த பவுன்சரும் சரி, ரெண்டுமே உண்மையான அந்த வன்மைக்கு அந்த காலகட்டம் வந்து எந்த அளவுக்கு மோசமானது, கொடுமையானது அப்படிங்கிறத கண் முன்னாடி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கதைக்களங்களா இருக்கும். இப்ப நம்ம பாக்குற டெக்ஸ் வில்லர், கேப்டன் டைகர் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. டெக்ஸ் வந்து கொஞ்சம் கமர்ஷியலிசம், கொஞ்சம் அது ஒரு மாதிரி போயிடும். இதே நீங்க டைகர் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வன்மேற்கூடிய அந்த களத்தை காட்டுறதை விட அந்த ஒரு வரலாறு, அந்த காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு அதை ஹிஸ்டரி பேஸ் பண்ணி போற மாதிரி அந்த மாதிரி டைகருடைய கதைகள் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அந்த ஊர்ல நகரத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத அவ்வளவு டீட்டெயிலிங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாதாரண சிம்பிளான ஸ்டோரி லைனா தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சொல்ல பார்த்திருப்பாங்க. சோ அதுதான் இந்த வெஸ்டர்ன் கதைகள். இந்த மாதிரியான வெஸ்டர்ன் கதைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மைத்தன்மையை வந்து அப்படியே எடுத்து கொடுக்கும். டுராங்கோல நம்ம ஏற்கனவே ஒரு கதையை வந்து பார்த்திருப்போம். அதுல அந்த டுராங்கோ அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து யாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு நாடோறு மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஊரா போவான், வரக்கூடிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவான். அடிப்படையில ஒரு நல்லவனா இருப்பான், அவ்வளவுதான். அதுக்காக ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பான். தேவைப்பட்டா மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பான். சோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான். அதிகமா பேசவும் மாட்டா, அப்படி சைலண்டா ஒரு மாதிரி இருப்பா அப்படி. இதை நீங்க பவுன்சர் கதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். இன்னும் ராவாவே வந்து காட்டியிருப்பாங்க. அதுமே நம்ம ஃபியூச்சர்ல அந்த கதைகளுமே வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டுராங்கோடைய 2வது ஆல்பம், அந்த 2வது கதை வந்து நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் ஸ்டோரி லைன் தான், பட் செம்மையா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வியோமிங் 1896 மே. சோ அங்க ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த நபருடைய பெயர் கலகன். சோ அவனுடைய கூட்டாளிகளும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த கலகனுடைய 2 பசங்க. அவங்களுடைய பேர் வந்து ஸ்காட் அப்புறம் பென். அந்த 2 பேர் மட்டும் இன்னும் வராம இருக்கிறாங்க. அவங்க எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கும்பல் வந்து எங்கேயோ போறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. தன்னுடைய பசங்களுக்காக அந்த அந்த கலகன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பேருமே வந்துடுறாங்க. அவங்க பின்னாடி இன்னும் சில பேர் இருக்காங்க. சோ எல்லாருமே ஒரு கேங்கா இருக்கிறாங்க. பார்க்கவே மோசமானவங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அந்த 2 பேருமே வந்துடுறாங்க. அந்த பசங்க வந்து சொல்றாங்க, சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அங்க கொஞ்சம் சின்ன வேலையில இருந்தோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது, சரி இப்ப நம்ம பிளான் பண்ணி செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கலகன் பேசுறான். அப்படி என்ன சொல்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்கிருந்து 10 மைல் தொலைவுல ஒரு சர்ச் இருக்கு. சர்ச்சு அங்க வாழக்கூடிய சில அமைதியான மக்கள் இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு போய் அங்க வந்து ஒண்ணு சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி எதுக்காக பிரச்சனை வரப்போகுது, எதுக்காக பிரிஞ்சு போகணும், எதுக்காக அந்த இடத்துல ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் புரியல. பட் அடுத்து காட்டுறாங்க, வியோமிங் நகரத்துக்குள்ள போறாங்க. அங்க அந்த பேங்கை காட்டுறாங்க. சோ அந்த பேங்க்குள்ள போறதுக்கு தான் அங்க வந்திருக்காங்க. ஆனா பேங்க்குள்ள போய் பணம் எடுக்கிறதுக்கு நல்ல மனுஷங்க மாதிரி ஆளுங்க பார்த்தா தெரியல. அப்ப அந்த தலைவன் கலகம் பேசுறான், இங்க பாரு பட், நீங்க வெளியவே நில்லு, நாங்க உள்ள போயிட்டு வரோம். ஏதாவது பிரச்சனை இது வந்துன்னா நீ வந்து சுட்டு இந்த ஊருக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடு, அதை சாதகமா பயன்படுத்திட்டு அந்த கும்பலுக்கு மத்தியில் நம்ம ஓடி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அப்பதான் தெரியுது பேங்க்குள்ள போய் கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னு. பிரச்சனை வந்தா வெளியே ஒரு நபர் வந்து சேஃப்டிக்கு வச்சுட்டு போறாங்கன்னு அப்பதான் புரியுது. சோ அதே மாதிரி உள்ள போயிடுறாங்க. போனவங்க வருவாங்களான்னு பார்த்தா 10 நிமிஷம் ஆச்சு, ஆளைய காணா அப்படின்னு வெளியில இருந்த அந்த பட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான், ஏடா இது இன்னும் காலமே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த பேங்க்குள்ள காட்டுறாங்க. அந்த நபர்கள் அங்க இருக்கக்கூடிய பேங்க் ஆட்களை வந்து துப்பாக்கி முறையில மிரட்டி அங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. பணம் நிறைய இருக்கும் போல இருக்கு, எடுக்க வந்துகிட்டே இருக்குது. அதை அப்படியே வந்து விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு எல்லா பணத்தையும் முடிஞ்ச வரைக்கும் மொத்தத்தையும் சுட்டிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா அது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கறதுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு இங்க இருந்து போய் ஆகணும், யாருக்காவது சந்தேகம் வந்தா உள்ள வந்து பம்பா போயிடும், பிரச்சனையா போயிடும் அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி பிரச்சனை வந்து அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. வெளில பாட்டு நின்றுட்டு இருப்பான். அப்ப அவன் நோக்கி 2 பேர் வராங்க. அது அந்த ஊரை சேர்ந்தா மார்ஷல், அந்த மார்ஷலுடைய அசிஸ்டன்ட் 2 பேரும் அங்க வராங்க. அந்த மார்ஷல் வந்து கேட்கறாரு, ஹலோ யார் நீங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க, அதுவும் அந்த பேங்கை பார்த்தபடி நின்றுட்டு இருக்கீங்க, யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்த உடனே கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்றான், பேசுறான். அப்போ அந்த சமயத்துல அந்த பேங்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் எச்சரிக்கை செய்யறதுக்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சோடி வெளியில போய் தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனா உள்ள இருந்த ஆட்கள் அவனை அந்த இடத்துலயே சுட்டு கொண்டுறாங்க. சோ துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியில இருக்கவங்களுக்கு எல்லாமே கேட்டுருது. மார்ஷலுமே ஏடாது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாரு. ஆனா அந்த பட்டு அங்க இருப்பான், அவன் சுதாரிச்சுக்கிட்டு அவன் சுட்டு மார்ஷல் அங்க கொண்டுறான்.
மார்ஸோடைய அசிஸ்டன்ட்டுக்குமே அதிர்ச்சியாரு. அவனுமே திரும்பி சொல்றதுக்குள்ள அவனுமே சுட்டு தள்ளிட்டு அந்த கலையபரத்தை சாதகமாக்கிட்டு பேங்க்குள்ள இருந்த அந்த நபர்களுமே வெளியில வந்துடுறாங்க. இப்ப குதிரைகளை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வேகமா தப்பிச்சு ஓடுறாங்க. சோ அவங்க போட்ட பிளான் படி எல்லாருமே அங்க பிரிஞ்சு போறதா தான் பிளானிங்ல இருக்காங்க. அப்ப அந்த ஊருக்காரன் ஒருத்தன் வெளியில இருந்து ரைபிள வச்சு நின்றுட்டு இருக்கான். யாராவது ஒருத்தனையாவது பிடிக்க முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து சுடுறான். அதே மாதிரி கரெக்டா சுட்டுறான். பட் குதிரையில சுட்டுறான். அந்த குதிரை அங்க கீழே விழுந்துருது. அந்த நபருக்கு ஒன்னும் ஆகல. சோ இதை பார்த்த எவனோ ஒருத்தர் சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறி வச்சு அந்த நபருமே அந்த ஊருக்காரனையுமே போட்டு தள்ளிட்டு கீழே விழுந்தா தன்னுடைய ஆளை வந்து தன்னுடைய குதிரையில ஏத்திக்கிட்டு இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஊரை விட்டு ஈஸியாவே தப்பிச்சு போயிடுறாங்க. சோ அங்க நடந்த அந்த அராஜகத்தை எல்லாமே மக்கள் நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காங்க. சோ மார்ஷலையும் டெப்டியையும் சுட்டு கொண்டுட்டாங்க. இது 3வது தடவை இந்த நகரத்துல கொல்ல போகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது. சோ 3வது வாட்டி கொள்ளடிச்சுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு மோசமானவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் வேறொரு இடத்துல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க வீட்டுக்கு வழியில யாரோ சில நபர்கள் குதிரை வண்டியில வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் ஷான். அந்த நபர் யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா காயம்பட்ட நபரை வந்து தங்க வச்சிருக்காரு. அது ரொம்ப நாள் தங்கியிருப்பார் போல இருக்கு. காயமா இருந்ததுக்காக கிளம்பி போயிடுறாரு. அது வேற விஷயம். பட் எத்தனை நாளைக்கு அவன் இங்கே இருக்க போறான், அது சரி வராது. சீக்கிரம் அவனை வந்து வீட்டை விட்டு வெளியில துரத்து, அது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரை வண்டியில வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வியோமிங்ல இருந்து 10 மைல் தொலைவில் ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க ஒரு அமைதியான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல. சோ அது அந்த மக்கள் தான். அந்த மக்கள் சேர்ந்த சில நபர்கள் வந்து அந்த சர்ச்சில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இந்த வீடு வந்து இந்த பெரியவர் வந்து வசிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த மக்களை அனுமதிச்சுதான் இந்த பெரியவர் வந்து இந்த வீட்டுல வசிச்சு வந்துட்டு இருக்காரு. போனா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சர்ச்சை ஆசாமிங்க வந்து விட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவர் என்னடானா இவன் யாரோ ஒரு நபர் காயம்பட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சிகிச்சை எல்லாம் கொடுத்து இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்காரு. சோ இத்தனை நாள் அந்த சர்ச்சை ஆசாமிங்க பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது. அவனை சீக்கிரமா வீட்டை விட்டு துரத்திடு, அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரியவர் பேசுறாரு, அவனுக்கு காயம்பட்டிருக்கு, நிலைமை மோசமா இருக்குது. சோ அப்படியெல்லாம் உடனே அனுப்பிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குதிரை வண்டியில வந்தவங்கள ஒரு நபர் குதிரையில வந்திருக்காரு. அவர் டாக்டர் இருக்கு. அவர் தான் வந்து சிகிச்சை அளிச்சிருக்காரு. அவர் அந்த சர்ச்சை சேர்ந்த ஆசாமி தான். அவர் சொல்றாரு காயம் வந்து மோசமா இருக்குது. இப்ப கொஞ்சம் குணமடைஞ்சிருந்தாலுமே ஒரு பயணத்துக்கெல்லாம் அவன் ரெடி ஆகல. சோ அந்த காயத்துல இருக்கக்கூடிய சீல் வந்து வெளியில வர ஆரம்பிச்சுட்டு நிலைமை இன்னும் மோசமாயிரும். அதனால அவன் பயணம் பண்ணும் பொழுது எங்கேயாவது வழியிலே கீழே வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லும் பொழுது கூட வந்து அந்த சர்ச்சை ஆசாமி அதெல்லாம் கேட்கற நிலைமையில இல்ல, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு காலையில அவன் கிளம்பி ஆகணும், இல்லைன்னா உனக்குதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவரை வந்து எச்சரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த பெரியவர் இவ்வளவு நேரம் ஓகே சரி அப்படிங்கிற மாதிரி ஆமஞ்சாமி எல்லாம் போட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே மறைமுகமா திட்டுறா. அப்படி நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவருடைய வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. அப்படி யாருதான் காயம்பட்ட நபர் அவர் தங்க வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ள இருந்தது வேற யாரும் கிடையாது, துராங்கதோ. அவர் தான் கொஞ்சம் மோசமா காயம்பட்டு அங்க வந்து அவர்கிட்ட சிகிச்சை வந்து பெற்றுட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கதையில கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை நடந்திருக்கும். அதுல அவருக்கு காயம் பட்டிருக்கும். அந்த காயத்தோடவே வந்து பாத்தீங்கன்னா குதிரை ஏறி அவர் பாட்டுக்கு பயணத்தை வந்து மேற்கொண்டிருப்பாரு. ஸோ போன வீடியோ கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த கதையோட கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டுராங்கோவுக்குமே அது எல்லாமே கேட்டிருக்கும். வெளியில் நடந்த அந்த சம்பாஷணை அந்த உரையாடல் எல்லாமே கேட்டிருப்பாரு. அவரே வந்து சொல்றாரு, சரி ஓகே இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு தொந்தரவா இருக்க வரும்ல, நானே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் வந்து பேசுறாரு, அப்படியெல்லாம் கிளம்பி போயிடாத, அவங்க ஏதோ லுஸ்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க, என் இஷ்டம், என்னோட வீட்டுல நான் உனக்கு தங்க வைப்பேன், அவங்களுக்கு என்ன கேட்கற ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே டுராங்கோவுக்கு சாதகமா வந்து பேசி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சு மக்களையுமே ஒரு மாதிரி காட்டுறாங்க. சில மக்கள் வந்து குழுவா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க அங்க இருக்கும் பொழுது ஏதோ பிரார்த்தனை நம்ம பண்ணிட்டு வெளியே வருவாங்க போல இருக்கு. அங்க ஒரு பெண்மணி வந்து அங்க யாரோ வராங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறா. அது வேற யாரும் கிடையாது, பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த கல்லகனுடைய கும்பல் தான். அவங்க போட்ட பிளான் படி தனித்தனியா பிரிஞ்சு போய் கடைசியா இந்த சர்ச்சுக்குமே வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. சோ அவங்கள பார்த்தாலே மோசமான நபர்கள் மாதிரி இந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. சோ அதனால அவங்க கிட்ட பொறுமையாவே பேசி பார்ப்போம் அப்படின்னு அந்த சர்ச்சு மக்களுடைய தலைவர் ரெவரண்ட் இருப்பார்ல, அவரு வந்து பேசுறாரு. சோ அந்த கலகன் கும்பலை சேர்ந்த எல்லா ஆட்களுமே வரல. அவருடைய ஒரு பையனான ஸ்காட் அப்புறம் இன்னொரு ஆசாமி, அவங்க 2 பேர் மட்டும் இன்னும் வரல. சோ அவங்க வேற ஒரு வழியா எங்கேயோ வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. சோ அந்த கல்லகன் அவன் பேசுறான், எங்களுக்கு இன்னைக்கு நைட் வந்து நாங்க இங்கதான் தங்க போறோம், எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ண மாட்டீங்க, நாங்க பாட்டுக்கு தங்கிட்டு இங்க வேலையை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது தூங்கறதுக்கு படுக்கையும் சாதாரண உணவும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உள்ளூர் ஆசாமிங்களோட வீட்லயே நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. சோ கல்லகனும் அவருடைய ஆட்களும் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துலதான் தங்க போறாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஷான் அந்த பெரியவர் வீட்டு வந்து காட்டுறாங்க. டுராங்கோ அங்கதான் இருக்காரு. சோ அந்த பெரியவர் ஏதோ விறகுகளை சேகரிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள அப்படியே வராரு. ரொம்ப வயசானச்சு அப்படிங்கிறதுனால இந்த விறகு கட்டைகளே தூக்க முடியாத அளவுக்கு தான் ஒரு மோசமான நிலையில் இருப்பாரு போல இருக்கு. அவர் அப்படி உள்ள வரும் பொழுது அதிர்ச்சி அடைகிறாரு. டுராங்கோ தன்னுடைய கட்டுகள் எல்லாமே அழுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோடனே அந்த பெரியவர் வந்து ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு கட்டுக்களை அவுத்துட்டு இருக்கிற, காய் இன்னும் குணமாவல அப்படின்னு நான் சொன்னது தெரிஞ்சுதான் இல்லையா,
நீ பாட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு நான் சொல்றது கேளு, இங்கே இருந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய, இங்க சில வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இங்கேயே செட்டில் ஆயிரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது எதையுமே காதுல வாங்குற அந்த இதுலயே இல்ல டுராங்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாரு. அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியக்கூடிய ஒரு நாடோடி மாதிரி தான் அந்த நபர். சோ அந்த ஷான் பெரியவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, எவ்வளவோ கத்தி பாக்குறாரு, கொஞ்சம் கூட எதையும் காதுல வாங்காம அங்க இருந்து கிளம்புறதுக்கான அந்த ஏற்பாடுகளே தான் டுராங்கோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வெளியில யாரோ வராங்க அப்படிங்கறத வந்து டுராங்கோ பாக்குறாப்படி. அந்த பெரியவருமே பார்த்துட்டு அவருமே வெளியில போறாப்படி. ஒரு குதிரையில 2 பேர் வராங்க. அதுல ஒருத்தன் வந்து அந்த அந்த கலகனுடைய பையன் ஸ்காட், அப்புறம் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான். கூடவே இன்னொரு ஆசாமி இன்னொரு குதிரையிலுமே வந்துட்டு இருக்காங்க. சோ 3 பேர் இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த வழியில வந்ததுனால இந்த ஷான் பெரியவர் இந்த வீட்டை வந்து இருக்கிறத வந்து கவனிச்சிருக்காங்க. சோ அவங்க ஒரு மோசமான நிலையில தான் வந்திருக்காங்க. நம்ம பெரியவர் ஷான் வந்து போய் நீங்க யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒண்ணுமில்ல, எங்க நபரை வந்து ஒருத்தன் காயம் பட்டிருக்கான், அவனுக்கு சிகிச்சை அளிக்கணும், அது மட்டும் இல்லாம போறதுக்கு வந்து எங்களுக்கு குதிரை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரியவர் வந்து பேசுறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு குதிரை வேணும் அப்படின்னா ஒரு குதிரைக்கு வந்து $50 வேணும், அது இருந்தா கொடுத்துட்டு குதிரையை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கல. ஏன்னா அவங்க காசெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வழியில அந்த குதிரையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அந்த பெரியவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பின்னாடி இருந்து அப்படியே சுட்டு தள்ளுறாங்க. அந்த நபர் சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிட்டு இருப்பாரு. அப்படியே முதுகுல சுட்டு அந்த இடத்துல கொள்றாங்க. கொஞ்சம் கூட உள்ள இருந்து பார்த்திருந்த டுராங்கோவுக்கு அது ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்குது. ஆனா அவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்த உடனே அந்த ஆட்கள் சரியில்லை அப்படிங்கிறத கவனிச்சு எடை போட்டாரு. ஏன்னா அவங்க வச்சிருக்கூடிய ஆயுதங்கள், துப்பாக்கிகள் பார்க்கும் பொழுது மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவருமே எதிர்பார்க்காத விதமா உடனே வந்து அவரை வந்து சுட்டு தள்ளுவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. சோ அந்த சமயத்துல அவசரப்பட்டு வெளியெல்லாம் வரல, உள்ளேதான் பொறுமையா பதுங்கி இருக்கிறாரு. இப்ப அந்த 3 பேருமே அந்த வீட்டுக்குள்ள வந்து நுழையிறாங்க. வீட்டுக்குள்ள வேற யாராவது இருந்தா அவங்களுமே போட்டு தள்ளிட்டு தங்களுக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ள வராங்க. சோ நம்ம டுராங்கோ ரகசியமா அமைதியா உள்ளதா பதுங்கி இருக்காரு. சோ அப்படியே 3 பேருமே உள்ள வராங்க. அப்போ ஒரு நபர் வந்து சைட்ல திரும்பி அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது யாரோ ஒருத்தன் பதுங்கி இருக்கான் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறான். ஆனா அதுக்குள்ள வந்து டுராங்கோ நான் கையில வச்சிருந்த துப்பாக்கி மூலமா அவனை அந்த இடத்துலயே சுட்டு கொல்றாரு. சோ அவனை சுட்டு கொண்டது மூலமா அந்த ரத்தம் வந்து தெரிச்சு பக்கத்துல இருந்த இன்னொரு நபருடைய கண்ணில் பட்டுறது. அவனுக்கு ஒரு செகண்ட் வந்து கண்ணு எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருது, ஒரு மாதிரி ஆயிருது. அப்ப இன்னொரு நபரை வந்து சுதாரிச்சுக்கிட்டு டுராங்கோ வந்து சுடணும்னு நினைக்கிறான். ஆனா அவர் ரொம்ப ஃபாஸ்டா செயல்பட்டு அவனுமே அங்க சுட்டு தள்ளிடுற அப்படி. இப்ப அந்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான் மிச்சம். அவன் கண்ணில் ரத்தம் வந்து பட்டதுனால கொஞ்சம் சரியா தெரியாம இருந்தது. ஆனா அது இன்னுமே டுராங்கோவுக்கு சாதகமா போயிருது. அவர் முன்னமே துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்காரு. அவன் எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டு டுராங்கோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு துப்பாக்கியை திருப்பறதுக்குள்ளேயே டுராங்கோ வேகமா சுட்டு அவனுமே கொண்டாடுற அப்படி. இதுக்கப்புறம் நம்மள வந்து சிகிச்சை அளிச்ச அந்த ஷான் பெரியவர் எப்படி இருக்காரு, உயிரோடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நம்பிக்கையில அடிப்படையில் வெளியில வந்து போய் பாக்குறாரு. ஆனா அவரோட உயிர் எப்பயோ பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, இவங்களை தேடிட்டு யாராவது இங்க வேற சில ஆட்களுமே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு உடனே கிளம்புறதுக்கான அந்த வேலையுமே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ அன்னைக்கு நைட் வந்து அந்த சர்ச்சு மக்கள் வாழக்கூடிய அந்த ஊரை காட்டுறாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாமலாம் போய்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து அங்க தூங்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சமயத்துல யாரோ ஒரு நபர் விளக்க பத்த வச்சுட்டு அங்க உள்ள வரான். அவன் வேற யாரும் கிடையாது, அந்த கலகனுடைய பையனான இன்னொரு பையன் அந்த பெண். அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண் கிட்ட வந்து தவறா வந்து நடந்துக்க முயற்சி பண்றா. அந்த பொண்ணு வந்து முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறா. அவனுடைய கையை வந்து கடிச்சிட்டு அங்க இருந்து விலகி போக ட்ரை பண்றா. அப்ப அவன் வந்து சத்தம் போட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்த மீதி 2 பேர் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து அங்க எந்திரிச்சாங்க, என்ன ஏதுன்னு பாக்கலான்னு வராங்க. சோ இவன் அந்த பெண்ணுகிட்ட வந்து தேவையில்லாம முறையற்ற முறையில நடந்துக்க முயற்சி பண்றான். அதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு மேல தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலுமே கையில கத்திரிக்கோள் கிடைக்குது. அது மூலமா வந்து அவனை வந்து அவ குத்திடுறான். இதனால அவனுக்கு இன்னுமே கோவம் வந்துருது. வெறி பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்துல அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ், அந்த அப்பாவோ யாரோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனமான பொருளை, ஒரு ஸ்டூலை வந்து எடுத்து அவன் தலையிலே அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சாய்க்காரு. அவன் மயக்கமாயிட்டான் அப்படின்னு பார்த்தா கிடையாது, அவன் அங்க செத்தியா போயிட்டான். அடிச்சு அடியில ஆள் அவுட்டு. சோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நிலைமை அங்க மோசமாயிருச்சு. இவன் இறந்ததுக்கு நாம காரணம் இல்லை அப்படின்னு என்னதான் சொல்ல ட்ரை பண்ணாலுமே அதை ஏத்துக்கூடிய நிலையில யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த இறந்தவனுடைய அந்த ஆட்களுமே ரொம்ப மோசமானவங்க. அவங்க தேடிட்டு வந்தாங்கன்னா நம்ம கதி அதோ கதிதான். அதனால வேற ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. வியோமிங் நகரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஷெரிப்பியோ மார்ஷலையோ யாரையோ வந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அவனுடைய பொண்ணுகிட்ட நீ இதை பத்தி யாருக்கிட்டே வாய் திறக்க வேணாம், பத்திரமா கோத்தி பாட்டு தூங்கு, எல்லாமே காலைல பேசல, நான் வந்து சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஷெரிப்பை வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம டுராங்கோ வந்து காட்டுறாங்க. அவரு அந்த ஷான் பெரியவரை வந்து புதைச்சிட்டு அஞ்சலி செலுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. காயம்பட்டிருக்கா அப்படின்னால அவனால குதிரை சவாரி எல்லாம் பெருசா பண்ண முடியாது. ஒரு மாதிரி குதிரையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நொண்டிக்கிட்டே தான் நடந்து போறாரு. கொஞ்சம் சிரமத்துல தான் இருக்காரு.
சோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த சர்ச் அந்த ஊருக்குள்ள வந்து காட்டுறாங்க. அந்த கள்ளக்கண்ணனுடைய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு வீட்டுல தங்கி இருப்பாங்க. அங்க இருந்த நபர்கள் அவங்களுக்கு சமைச்சு போட்டு உணவெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுது கள்ளக்கனுக்கு ஒரே கவலையா இருக்குது. தங்களுடைய ஆட்கள், குறிப்பா தன்னுடைய பையன் ஸ்காட்டும் அவங்க கூட அந்த 2 பேருமே இன்னும் வரலையே அப்படின்னு கவலையா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த கும்பலை சேர்ந்த ஒரு ஆள் வந்து வெளியில இருந்து உள்ள வரான். பாஸ், ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்காட் கீது வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கள்ளகன் கேட்கற. அப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுடைய பையன் பென் வந்து ஒரு சந்துல விழுந்து கிடந்தான், அவனை நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அது அந்த நபர் அந்த பெண்ணுகிட்ட மோசமா நடந்துக்கிட்டானே அவனே தான். சோ அவனை வந்து தெரியாதனமா அடிச்சு கொண்டிருப்பாங்க. அவனை வெளியில யாருக்கும் தெரியாத சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறக்காக வெளியில ஏதோ ஒரு சந்திலையும் எங்கேயோ வந்து அப்படியே போட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. சோ அதை கண்டறிஞ்சு அந்த கள்ளனுடைய ஆள் வந்து பெண்ணை வந்து தூக்கிட்டீங்க வந்து போட்டுட்டு இப்படி தகவல் சொன்னப்ப அது அந்த கள்ளகனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. உடனே எந்திரிச்சு போய் யாரு என்னன்னு அப்படிங்கிற மாதிரி போய் பாக்குற. அப்படி தன்னோட பையன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுற. அப்படி என்னோட பையன் இறந்து போயிட்டா அப்படிங்கறக்காக ரொம்பவே ஆத்திரப்படுறான் அந்த கள்ளகன். என் பையனை யார் கொண்டாங்களோ அவனை வந்து தீர்த்து கட்டியே தருவேன் அப்படின்னு ஒரு வெறிகொண்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறான். சோ உடனே அந்த ஊர் மக்களை எல்லாத்தையுமே கூட்டி யார் இவனை கொண்டது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வந்து அவன் அங்க இருக்கிறான். அந்த கள்ளகன் அவன் வந்து பேசலாம், என்னுடைய மகனுடைய கொலைக்கு யார் காரணம் உண்மையை சொல்லிருங்க, இல்லைன்னா தேவையில்லாத விபரீதங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த கொலகை யாருன்னு மட்டும் என்கிட்ட பிடிச்சு கொடுத்துருங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாருமே சாகிற மாதிரி ஆயிரும், அதனால ஜாக்கிரதையா இருந்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெவரண்ட் வந்து அங்க பேசுற. அப்படி இங்க பாருங்க, உங்களுடைய ஆள் இறந்து போயிட்டா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு வருத்தம் தான். நாங்க அனுபவிச்சதுனாலதான் நீங்க நைட்டு வந்து இங்க தங்குனீங்க. சோ அதே மாரி ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. உங்களுடைய ஒரு ஆள் இறந்து போயிட்டா அப்படின்னா கண்டிப்பா எங்கள்ல யாரும் குற்றவாளியா இருக்க முடியாது. கண்டிப்பா அவன் மேலதான் தப்பா இருக்கும். அவன் ஏதாவது யாருக்கிட்டயாவது தப்பா நடந்துக்கிது முயற்சி பண்ணி இருந்திருப்பான், அதனால தெரியாதனமா அப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யதார்த்தமா அந்த ரெவரண்ட் வந்து அங்க பேசும் பொழுது அதை அவங்க ஏத்துக்கல. ஏன்னா காதல பூசு தெரியா, என்னுடைய பையனுடைய சாவுக்கு அவனே காரணமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரையா அப்படின்ட்டு கோவப்படிச்ச கள்ளகன் வந்து சுருக்கு கயிறை வச்சிருக்கான். அதை வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் மேல வீசி அவனை பிடிச்சி அப்படியே குதிரையில வந்து பாத்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு போறான். அவன் ஆசை தீர்ற வரைக்கும் அந்த வேலையை பண்றான். இப்படி ஒரு கொடூரமான காட்சியை அந்த மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய ரெவரண்டே இப்படி எழுதிட்டு போறாங்களே, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. டாக்டர் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லவெல்லாம் ட்ரை பண்றான். ஆனா அவனையுமே துப்பாக்கி முறையில மிரட்டி அங்க அடக்கி வைக்கிறாங்க. மக்கள்னால யாருனாலும் எதுவுமே பண்ண முடியல, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த கள்ளகன் ஒரு இடத்துக்கு மேல அந்த விஷயத்தை நிறுத்திட்டு அந்த ரெவரண்ட்டை வந்து அப்படியே தூக்கி நிறுத்துறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துல கயிறை கட்டி ஒரு மாதிரி அவனை தூக்கல் தொங்க விட்டுலாம் அப்படின்னு அந்த ஏற்பாடுகளையுமே அங்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எங்களை யாராவது எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமைதான் அப்படிங்கிற மாதிரி அங்க எச்சரிக்கிறாங்க மக்கள் கிட்ட அந்த கள்ளகன். அதே மாதிரி அவனை தூக்குலையுமே தொங்க விட்டுறாங்க. அவன் அலறிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட அப்படியே விட்டா கொஞ்ச நேரத்துல செத்துருவான், ஒரு 2-3 செகண்ட்லயே செத்துருவான். இருந்தாலுமே உடனே சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் கதையை வந்து முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான நபர்களா அந்த ஆசாமிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கள்ளகனும் அவருடைய ஆட்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போதைக்கு அந்த ஊரை விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சோ மக்கள் எல்லாமே அதை பார்த்துட்டு அதிர்ச்சியா வந்து இருக்கிறாங்க. பயங்கரமா இருக்குதே, நமக்கு இதே கதி தானா, யார் இந்த வேலையை பார்த்தா, யார் அவருடைய ஆட்களை கொண்டா அப்படின்னு மக்கள் அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் பொழுது அது வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து ஒத்துக்கிறா. ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த நடந்த விஷயத்த அவ நிலவரத்தை வந்து தெளிவாவே எடுத்து சொல்றான். அப்ப அவ மேலுமே தப்பு கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. அவதான் என்ன பண்ணுவா, இதை காரணம் காட்டி அவளை ஒன்றும் பிடிச்செல்லாம் கொடுத்துட முடியாது, நம்மள ஒட்டி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாமே அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டுராங்கோ வந்து காட்டுறாங்க. அவரு அந்த ஒரு குதிரையை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த பீஸ்ஃபுல் சர்ச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை நோக்கித்தான் இவருமே வந்துகிட்டு இருக்காரு. எப்படா அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு யாரோ 6 பேரு அவர் முன்னாடி எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்கிறத பாக்காரு. அவங்க பக்கத்துலயுமே வந்துடுறாங்க. அப்பதான் தெரியுது அது அந்த கள்ளகனும் அவனுடைய ஆட்களுமே அங்க ரெவரண்ட்டை கொண்டுட்டு தன்னுடைய ஆட்கள் இன்னும் வராம இருக்காங்களே அப்படின்னு அவங்கள தேடி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த ஸ்காட் கூட இருந்த அந்த 2 நபர்கள். ஆனா அவங்க 3 பேர்த்துமே கொண்டது நம்ம டுராங்கோ தான். சோ டுராங்கோ இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கள்ளகன் அங்க பேசுறான். ஹே நொண்டி, இந்த தரத்துல தானே வந்துட்டு இருக்க, எங்களுடைய ஆட்கள் யாராவது பாத்தியா, இதே வழியில தான் அவங்களுமே வந்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி யாரையும் நாங்க வந்து பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி டுராங்கோ வந்து சொல்ற. அப்படி அப்ப அந்த கும்பல் சேர்ந்த ஒருத்த வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடறான். டுராங்கோ வச்சிருக்க குதிரை வந்து பாத்தீங்கன்னா அவரோடது கிடையாது, அது அந்த இறந்து போன ஸ்காட் இருக்காங்க அவனுடைய குதிரை தான். சோ அந்த குதிரையை தான் இவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை வந்து அந்த கும்பலை சேர்ந்த ஆசாமி கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அது ஸ்காட்டோடைய குதிரை தான், இவன் எடுத்துட்டு வந்திருக்கான், கண்டிப்பா உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் பதறாத, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு கள்ளகன் வந்து பேசுறான். உண்மையை சொல்ல, எங்களுடைய ஆட்கள் அந்த தடத்துல தான் வந்திருக்கணும், நீ கண்டிப்பா பாத்திருப்ப, ஏன்னா இந்த குதிரை நீ வச்சிருக்க குதிரை அவனுடையதான், உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ நீங்க 3 குதிரை பயணிகளை பார்த்ததான் கேட்டீங்க, ஆனா 3 பிணங்களை பார்த்ததா சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஷாக் ஆகுது.
அதாவது அந்த 3 பேர்த்தையும் இறந்து போயிட்டாங்களாமா, பிணமா தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி டுராங்கோ சொல்றாப்படி. இவரே கொன்னுட்டு யாரோ கொன்ன மாதிரி வெறும் பிணங்களை தான் பார்த்தேன் அப்படின்னாங்க. பொய் சொல்றாரு. அத அவங்க ஒரு மாதிரி நம்பிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையதான் சொல்றியா? நீ மட்டும் சொல்றது பொய்யா இருந்தா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, வேணா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. நான் சொல்றது உண்மையாலே அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாம நொண்டிக்கால நான் மட்டும் எவ்வளவு தூரம் போயிட முடியும்? நான் அந்த சர்ச்சு அந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் திரும்பி வந்து கூட நீ விசாரிச்சுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கள்ளகனமே புரிஞ்சுக்கிறான். அதுவும் சரிதான். இவன் நொண்டி எவ்வளவு தூரம் போயிட போறான்? இவன் அந்த சர்ச்சு அந்த நகரத்துல இருக்க போறான். இவன் ஏதாவது போய் சொன்னா அப்படின்னா திரும்பி வந்து இவனை கவனிச்சுக்கலாம் அப்படின்னு இப்ப அவங்க வந்து போயிடுறாங்க. சோ எப்படியோ டுராங்கோ அங்க தப்பிச்சுட்டாரு. அவர் ஒரு அனுபவசாலி அப்படிங்கறனால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுட்டாரு. ஆனா வேற யாராவது அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா போய் சொல்லி ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கலாம். ஆனா டுராங்கோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா ரொம்ப ஈஸியா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு அங்க இருக்காரு. சோ அவங்க போயிடுறாங்க. டுராங்கோ வந்து அங்க யோசிக்கிற அப்படி இவங்க அங்க போய் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தானே உண்மை நிலவரத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம இங்க இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவர் பயணத்தை வந்து தொடர்றாரு. அதுக்கப்புறம் அந்த பீஸ்ஃபுல் சர்ச் அந்த ஊருக்குள்ளுமே வந்துடுறாரு. அங்க சர்ச்சு கிட்ட வந்து மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடி இருக்காங்க. எல்லாருமே பிரார்த்தனை பண்ற மாதிரி தெரியுது. ஆனா இந்த நேரத்துல பண்ண மாட்டாங்களே, எதுக்கு ஒண்ணு கூடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டுராங்கோ அதிர்ச்சியா பார்க்கும் பொழுதுதான் அந்த நிலவரத்தையே புரிஞ்சுக்கிறாரு. அங்க ரெவரண்ட் வந்து தூக்குல தொங்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. பக்கத்துல போய் ரெவரண்டையுமே பாக்குறாப்படி. தூக்குல மாட்டினதுக்கு அப்புறமாவும் இவரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. மோசமான ஆளுகுதா அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறாப்படி. சோ நம்ம வழியில பார்த்தா அந்த ஆட்கள் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படிங்கறதுமே புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க போய் அந்த உண்மையை கண்டறிஞ்சிட்டு இங்க வந்தாங்கன்னா ஏன் சொல்லி முடிய போகுது, நம்மளுமே இப்ப பலவீனப்பட்டு போய் தான் இருக்கோம், நம்ம கதை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையுமே தன்னை பத்தியுமே யோசிச்சு பாக்குறாரு. சோ அப்ப மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்த ஒரு சர்ச்சுக்குள்ளதான் கூடியிருக்காங்க வந்து காட்டுறாங்க. அங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய அப்பா சீக்கிரம் மார்ச்சலையோ சரி போய் கூட்டிட்டு வந்தா நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்ம சோழி வந்து முடிஞ்சு அந்த நபர்கள் திரும்பி வந்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க, என்ன பண்றது, பேசாம இந்த பொண்ணை புடிச்சு கொடுத்துடலாமா? கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு உயிர் வந்து தியாகம் பண்றத தப்பு கிடையாது, நம்ம உயிர்களை வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையும் ஒரு நபரை கூட உயிரை வந்து இறக்குற கூட ரெடியா வந்து இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேணா எப்படி வேணாலும் போய்கிட்டு நம்ம வந்து சேவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயத்துல எல்லாமே பேசுறதையுமே பார்க்க முடியுது. இருந்தாலுமே நம்மள ஒருத்தி அப்படிலாம் விட்டுற முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலையும் ஒரு மாத்தி மாத்தி அவங்களுமே பேசிக்கிட்டு வந்து இங்க இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நான் உள்ள வரலாமா அப்படின்னு டுராங்கோ வந்து உள்ள நுழைதா அப்படி. அங்க ஷானுடைய அந்த பெரிய ஒரு வீட்டுல அந்த கள்ளகனவுடைய ஆட்களுமே வந்துடுறாங்க. அந்த உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சோ தன்னுடைய பையன் ஸ்காட் அந்த 2 ஆசாமிகள் நம்முடைய ஆட்களுமே இறந்து கிடக்குறாங்க. யாரு கொண்டிருப்பா என்ன ஏதுன்னு பார்க்கும் பொழுது அந்த கும்பலை சேர்ந்த இன்னொருத்தன் வந்து தெளிவா கண்டுபிடிச்சிடறான். இவங்க எல்லாமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது நிச்சயமா வேட்டை துப்பாக்கி பயன்படுத்தி தான் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அது இவங்களுடைய காயங்கள் தோட்டாக்களை வச்சு பார்க்கும் பொழுதே தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னுமா விஷயம் புரிய, நம்ம வழியில சந்திச்சமே அந்த நொண்டி, சோ அவன் வச்சிருந்த துப்பாக்கியுமே ஒரு வேட்டை துப்பாக்கி தான். சோ அப்பந்தான் இவங்களை கொண்டிருக்கணும். கொண்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்மளவே ஈஸியா கடந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உண்மையான நிலவரத்தை அந்த கலகரமே புரிஞ்சுக்க. அப்படி நம்மளவே ஏமாத்திட்டு அவன் போயிருக்கான், அந்த சர்ச்சுக்கு தானே போயிருக்கான், அந்த ஊர் மக்களையும் சேர்த்து அவன் கதையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கொல்றதுக்காக வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க டுராங்கோவையும் அந்த மக்களை வந்து காட்டுறாங்க. கடைசியில என்ன போச்சு அப்படின்னா அந்த மக்கள் வந்து டுராங்கோ கிட்டயே ஒரு மாதிரி ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டுராங்கோ இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, உடனே வந்து டுராங்கோ அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயாகணும் அப்படின்னு சொன்ன மக்களே அந்த டுராங்கோட்ட உதவி கேட்கிற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. குறிப்பா சிகிச்சை அளிச்சேன் அப்படிங்கிற முறையில நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும், வேற வழியில எங்களுக்கு நீ உதவி பண்ணி இல்லைன்னா எங்க நிலைமை மோசமாயிரும், அதுக்கு மேல உன்னோட விருப்பம், நீ போறனா போய்க்கோ, நாங்க எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன டாக்டர் சிகிச்சை அளிச்ச பாவத்துக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டுராங்கோ அங்க வேடிக்கை பேசுற அப்படி. சோ எது எப்படி இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் டுராங்கோ கிட்ட மக்கள் வந்து உதவி வந்து கேட்கறாங்க. குறிப்பா அந்த டாக்டர் தான் பேசுற அப்படி. ஆனா அவர் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவளுமே அங்க இருப்பா. அந்த பெண்ணை வந்து டுராங்கோ பாக்குற அப்படி. அந்த பெண்ணுமே பாக்குறா. சரி அந்த பெண்ணுக்காகவாவது இந்த விஷயத்த பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சாரு, என்னன்னு தெரியல. அவரு உதவி செய்யறாங்க, ஒத்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வர எதிரிகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சின்ன பிளான் மாதிரி அங்க போடுறாங்க. யாராவது கிட்ட எல்லாம் துப்பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டுராங்கோ கேட்கும் பொழுது ஒரு சிலர் கிட்ட தான் இருக்குது, ஏதோ எங்களால முடிஞ்சது வந்து செய்வோம், எங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு அமைதி மத நம்பிக்கை இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், அவங்களால தைரியமா துப்பாக்கி எல்லாம் பயன்படுத்த முடிஞ்சு சுட முடிஞ்சது அப்படின்னா டுராங்கோட ஹெல்ப் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களே அந்த எதிரிகளை அந்த கலனுடைய ஆட்களை வந்து சமாளிக்கலாம். சோ இவங்க கிட்ட துப்பாக்கியே ஒரு சிலர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது இருந்துமே அவங்க ஒன்றும் பெருசா பிரயோஜனம்லாம் கிடையாது, ஒன்றும் பெருசாலாம் அவங்களுக்கும் சுட தெரியாது. ஏதோ வர்ற எதிரிகளை கொஞ்சமாவது கவனத்தை திசை திருப்பி வச்சாங்கன்னா அது நமக்கு சாதகமா இருக்கும். அதை பயன்படுத்தி அந்த ஆட்களை வந்து நம்ம சுட்டு கொண்டலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் டுராங்கோ வந்து இருக்கிற அப்படி. என்னதான் இவங்க துப்பாக்கி வச்சிருந்தாலும் இவங்க பதுங்கி நின்று அவங்கள சுட வந்து ட்ரை பண்ணாலும் அது வந்து பெருசா வந்து உதவ போறதில்ல. அவங்கள நாம ஒருத்த மட்டும்தான் சமாளிச்சாகணும் அப்படிங்கறதுல தெளிவா வந்து உறுதியா வந்து டுராங்கோ இருக்குது அப்படி.
சோ அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சிருந்த அந்த ஒரு சிலருமே அவங்களுடைய இலக்குல போய் கரெக்டா போய் நின்னுறாங்க. டொராங்கோவும் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த எதிரிகளுமே ஆக்ரோஷமா வேகமா அங்க வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நுழைஞ்ச உடனே ஆக்ரோஷமா துப்பாக்கிகள் எடுத்து ஒரு மாதிரி சுட்டுக்கிட்டு அங்க ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் யாருமே ஊரே வெறிச்சோடி கிடக்குது, எல்லாருமே உள்ள வந்து அலைஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன உள்ள போய் எல்லாம் பயந்துக்கிறீங்களா, ஒழுங்கா வெளியில வாங்க, ஒவ்வொரு வீட்டா உள்ள கதவை திறந்துட்டு வந்து உங்களை சுட்டுக் கொள்ளும் அப்படின்னு மாதிரி மிரட்டுறாங்க. அப்ப டுராங்கோ அங்க சில நபர்கள் எல்லாம் பதுங்கி இருப்பாங்க. டுராங்கோ வந்து சரியான சமயத்துக்காக காத்திருந்து சுட ஆரம்பிக்கிறாரு. அவரு சுட்ட உடனே மத்த ஆட்களுமே சுட ஆரம்பிக்கிறாங்க. டுராங்கோ ஃபர்ஸ்ட் ஒருத்தனை சுட்டு அங்க வீழ்த்திடுறாரு. அப்ப பதுங்கி இருந்தா அந்த துப்பாக்கி வச்சிருந்த அந்த நபர்களுமே அவங்களுமே தங்களுடைய பங்குக்கு வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால பெருசா வந்து குறி வச்சாலும் தாக்க முடியல, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க. சோ மக்கள் எல்லாம் பதுங்கி தாக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சோ எப்படியாவது நாம சேஃபா தப்பிக்கணும், எங்கேயாவது பதுங்கணும் அப்படின்னு கலகனுடைய ஆட்கள் நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கு எல்லாமே காரணம் அந்த நொண்டி பயலா தான் இருக்கும் அப்படிங்கிறதுமே புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவன் எங்க பதுங்கி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து பாத்துறான். நம்ம டுராங்கோ வந்து கொல்லணும், அவனை வந்து வீழ்த்திடணும் அப்படிங்கறக்காக அந்த இடத்த நோக்கியுமே ஒரு மாதிரி போறான். சோ நம்ம பாஸ் வந்து அவனை உயிரோட பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, அவனை பிரமாத்தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவனை கொல்றதுக்காக வந்து வேகமா வந்துட்டு இருக்கான். ரொம்ப கவனமா அவன் வந்து டுராங்கோவை தேடிட்டு வரான் அப்படி. ஆனா டுராங்கோ ரொம்ப சாமர்த்தியமா பதுங்கி இருந்து திடீர்னு வேற எங்கேயோ இருந்து வெளிப்பட்டு அந்த நபரை வந்து பாத்தீங்கன்னா வேகமா சுட்டு கொண்டுறாரு. சோ அங்க மத்தியில மாத்திட்டு இருந்தா அந்த கல்லகனா அவனுடைய ஆட்களுமே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா எப்படியோ குண்டுபட்டு நம்ம செத்து போயிடுவோம், எங்கேயாவது பதுங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தாழ்வாரமான இடமா பார்த்து போய் பதுங்க, அங்க போங்க அப்படின்னு கல்லகன் சொன்னோடனே அதுபடி அங்க அந்த ஆட்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு ஆசாமி துப்பாக்கி வச்சிருப்பாங்க, அவன் வந்து குறி வச்சு எப்படியாவது கரெக்டா சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அதே மாதிரி சுட்டுறான். பட் அது ஆளை சொல்ல குதிரையில வந்து சுட்டுறான். அதனால குதிரை வந்து செத்து போய் கீழே விழுந்துருது. அந்த நபர் எப்படியோ உயிரோட தப்பிச்சிடறான். அவன் தப்பிச்சதுனால ரொம்ப கோபமா இருக்கான், எவன்டா சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டா வந்த திசையுமே பார்த்து அந்த வீட்டை நோக்கி ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடறான். வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்தே அவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுறான். அந்த புல்லட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்த அந்த நபரையுமே தாக்கிடுது. உள்ள அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், சில பெண்கள், அவருடைய ஒய்ஃப், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. சோ அவங்களோட நிலைமை என்ன போகுது அப்படின்னு தெரியல. அந்த நபருமே கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள வந்து உள்ளேயுமே நுழைஞ்சிடறான். உள்ள வந்தோடனே ஒரு கொலவெறியோடு இருக்கான். பெண்கள் யாரும் என்னென்னலாம் பார்க்கல, உங்களையுமே சுட்டு தள்ளி அவனு வேற வழியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையுமே அந்த பெண்களுமே கொண்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வரான். அவன் வெளியில வந்து அப்படியே போலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல யாரோ ஒரு நபர் அங்க குறிக்கிறா அப்படி. அது டுராங்கோ. அவர் எப்படியோ வேகமா அவனையுமே சுட்டு கொண்டுறா அப்படி. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அந்த ஃபேமிலியை காப்பாத்திருக்கலாம். பட் ஒத்தாலா அவர் மட்டும் என்னதான் பண்ண முடியும், அந்த ஃபேமிலி இறந்ததுதான் எதுவும் பண்ண முடியாது. சோ அங்க கல்லகனும் அவனுடைய ஆட்கள் ஒரு சிலர் அங்க பதுங்கி இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஏற்பாடுமே அந்த நொண்டி பயலோடைய தான் இருக்கும். ஏன்னா இந்த மக்கள் வந்து இவ்வளவு தைரியமா செயல்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அவனோட வேலையா தான் இருக்கும். அவனை பிடிச்சி சீக்கிரம் கொள்ளணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்குமே வந்துடுறாங்க. ஆனா பிரச்சனை என்ன, இவங்களே வசமாதான் மாட்டிட்டு இருக்காங்க. எப்படா முதல்ல நாம தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்காங்க. நம்ம வேகமா இங்க இருந்து ஓடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க. ஒருத்தர் வேகமா அப்படியே ஓடுறான். அதை பார்த்த டியூராங்கோ வந்து அங்க இருந்து சுடுறாரு. சோ 2 பேர் ஓடி இருப்பாங்க. ஒருத்தனுடைய காலில் வந்து சுட்டுறாரு. அவன் அங்கேயே கீழே விழுந்துடுறான். கல்லகன் அப்படியே முன்னாடி போயிடுறான். கீழே விழுந்தவன் அப்படியே அங்க கிடையாது. சோ நம்ம டுராங்கோ திரும்ப வந்து அவனுடைய தலையிலேயே சுட்டு கொண்டுறாரு. கொஞ்சம் கூட அவருமே இறக்கம் பாவம் எதுவுமே பார்க்கல. அவருமே ரொம்ப நல்லவர் கிடையாது, ஓரளவுக்கு நல்லவர் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான குடர்களுக்கு பாவம் காட்டுற அளவுக்கு ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது. அவருமே யோசிக்காம சுட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி ஒண்ணு அந்த கல்லகன் ஒரு வீட்டை நெருங்கிடுறான். அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய ஜன்னலை உடச்சிட்டு உள்ள நுழையிறான். அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு. அங்க அந்த கணவர் வந்து தன்னுடைய ஒய்ஃபையும் அந்த சின்ன பொண்ணையும் பாதுகாக்க முயற்சி பண்ற அப்படி. ஆனா கல்லகன் துப்பாக்கி வச்சு நிக்கனால அவங்க அங்க ஒண்ணும் பண்ணல. பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், அந்த சின்ன பொண்ணை மட்டும் என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வழி இல்லாம அவங்களுமே அதை பண்ணிடுறாங்க. அந்த கல்லகன் அந்த சின்ன பொண்ணை வந்து பிடிச்சிடுறான். சோ அப்ப திடீர்னு ஏத்தாப்புல இருந்தா அந்த வீட்டுல அந்த டாக்டர் இருப்பார்ல, அவரு துப்பாக்கியை வச்சுட்டு வெளியில வராரு. சோ அந்த சர்ச்சை சேர்ந்த சில ஆசாமிகள் தான் துப்பாக்கியை வச்சுட்டு சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில அந்த டாக்டருமே துப்பாக்கி ஓரளவுக்கு பயன்படுத்த தெரிஞ்ச நபர் தான். அவருமே வந்து பாத்தீங்கன்னா கலக்கன் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டா அந்த மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவர் வந்து காப்பாத்துக்காக போகணும் அப்படின்னு நேரம் அந்த வீட்டை வந்து நோக்கி வேகமா வந்து ஓடுறாரு. இதை பார்த்த டுராங்கோவுக்கு நம்ம டாக்டருக்கு புத்தி இது கெட்டு போச்சா, இவர் பாட்டுக்கு நேரம் உள்ள நுழைகிறாரு. அந்த குலகார சும்மா இருக்க மாட்டானே, இந்த டாக்டரை சுட்டு கொன்றுவானே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இவர் உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த கலகன் வந்து அந்த சின்ன பொண்ணை வந்து துப்பாக்கி முனையில பிணைகதியா புடிச்சிட்டு வந்து அங்க நிறுத்துறான். இங்க பாரு, பக்கத்துல வராத வந்தீனா இவ்வளவு சுட்டு கொன்றுவேன், நீ கண்டிப்பா சுட மாட்டா அப்படின்னு தெரியும். ஏன்னா நீங்களாம் ரொம்பவே நல்லவங்க, அதனால கண்டிப்பா மோசமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க, ஆபத்தான முயற்சி எல்லாம் மேற்கொள்ள மாட்டீங்க, இந்த பொண்ணு உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை கேளு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த டாக்டருமே அந்த சின்ன பொண்ணு எதுவும் பண்ணிடாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே கல்லகன் அதை சாதகமா பயன்படுத்திட்டு அந்த டாக்டர் வந்து அங்க சுட்டுறான். டாக்டர் இறந்து போயிட்டாரு என்னன்னு தெரியல, பட் அவர் அங்க சுட்டு வீழ்த்தப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை பிணைக்கதியா பிடிச்சிக்கிட்டு அந்த கல்லகன் அந்த ஊரை விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கறக்காக குதிரை இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி போறான். சோ குதிரை கிட்ட வந்து அந்த சின்ன பொண்ணை குதிரை மேலையுமே அவன் வந்து ஏத்திடுறான். அந்த சமயத்துல டுராங்கோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கவனிச்சுட்டு அவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
சோ கல்லகனுக்கு துப்பாக்கியுடைய ட்ரிக்கரை இழுக்கிற சத்தம் கேக்குது. அதிர்ச்சி அவருமே திரும்பி பார்க்க அங்க டியூராங்கோ அங்க இருக்கிறா. அப்படி இல்ல இன்னும் அதிர்ச்சி அவருக்கு என்ன அப்படின்னா, இன்னும் அந்த டியூராங்கோ இந்த கலவரத்துக்கு மத்தியில சாகாம இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அப்ப டியூராங்கோ சொல்ற, அப்படி எனக்கு அந்த சின்ன பொண்ணை பத்தின கவலை எல்லாம் எனக்கு கிடையாது, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, என்கிட்டயே இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டுறியா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அந்த கல்லகன் துப்பாக்கி எடுத்து டியூராங்கோ சுடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா வந்து டியூராங்கோ அந்த கல்லகனை சுட்டு வீழ்த்திடுறா. அப்படி அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே அவளை எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை அவரு காப்பாத்திடுறாரு. பாவம் அந்த சின்ன பொண்ணு பயந்தே போயிடுச்சு. நல்ல வேலை எப்படியோ டியூராங்கோ காப்பாத்திட்டாரு. அப்புறம் நம்ம டாக்டரையுமே காட்டுறாங்க. அவரு சுட்டு வீழ்த்தப்பட்ட காயம்பட்ட நிலையில இருக்காரு, இறந்தால போல எப்படியோ அவருமே தப்பிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்பவே சந்தோஷம், எப்படியோ கடவுளுடைய கருணையால அந்த சின்ன பொண்ணு வந்து காப்பாற்றப்பட்டுறா அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்பங்க டியூராங்கோ வந்து வேடிக்கை பேசாரு. கருணை காட்டுறதுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நேரம் இருக்கா இல்ல பிஸியா இருந்தாரா அப்படிங்கறத எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புது ரெவரண்ட் வந்து வருவாரு. அவர் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறக்க செஞ்சு உங்களை பழையபடி கொண்டு வரக்கே படாத பாடு பட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் அந்த டாக்டருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருக்காவது அடிபட்டா டாக்டர் கூப்பிடலாம், டாக்டருக்கே அடிபட்டு கிடக்கும் பொழுது யாரை கூப்பிடுறது தெரியாம மக்களை குழப்பத்துல இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஊருக்குள்ள யாரோ சில பேர் நுழையிறாங்க. சோ அது யாரும் கிடையாது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த அப்பா வந்து மார்ஷலை கூட்டிட்டு வரேன்னு போயிருப்பா. அப்படி அதே மாதிரி மார்ஷலும் அவங்க கூட சில அதிகாரிகளுமே அங்க வந்துடுறாங்க. எப்பவும் போல எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் லேட்டா வருவாங்களா, அந்த மாதிரிதான் அவங்களுமே வந்து சேர்ந்திருக்காங்க. எது எப்படியே இப்பயாவது வந்து சேர்ந்தாங்களே அப்படின்னு அந்த டாக்டருக்கு உதவுறதுக்குமே முன் வராங்க. அவங்களுமே கையோட வந்து ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எப்படி நிலைமை இது மோசமாயிருச்சுன்னா நம்ம சைட்லயுமே ஒரு டாக்டர் வச்சிருக்கோம்ல அப்படின்னு ஏதோ அந்த வேலையாவது பண்ணிட்டு டாக்டரையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அந்த மார்ஷல் அங்க வந்தோடனே அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் வந்து சொல்றா, அப்படி இங்க ஒரு யுத்த காட்சியை நீங்க காண தவறிட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர் வந்து பேசுறா, அப்படி நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படிங்கறதுக்காக அந்த விஷயத்த எல்லாமே திரும்பி எல்லாம் செஞ்சு காட்ட முடியாது, அவ்வளவு மோசமான விஷயங்கள். அதனால எங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுங்க, இறந்து போனீங்க ஆட்களை நாங்களே அடக்கம் பண்ணிக்கிறோம், காயம்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அதை வந்து அந்த மார்ஷலுமே ஒத்துக்கிறாரு. அப்ப அந்த மார்ஷல் வந்து எது எப்படியோ ரொம்ப தைரியமா செயல்பட்டு அந்த கொலைகாரர்களை வந்து நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. ஆனா அந்த பாராட்டுகள் எல்லாமே தகுதியானவர் வேற ஒருத்தர். அந்த நபர் எங்க அப்படின்னு பாக்குறப்பதான் தெரியுது டியூராங்கோவை ஆளை காணாங்க. எங்கடா போனாரு என்ன ஏது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் எப்போ அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு புரியுது. இப்ப அவரால் நல்லாவே நடக்க முடியுது, குணமாயிட்டாரு. அவரு கைத்தடியை வச்சு ஊன்றுகோலாட்ட அதை தாங்கி பிடிச்சுதான் நடந்துட்டு இருந்தாரு. அதையுமே தூக்கி போட்டு குதிரையில வந்து அவருடைய பயணத்தை அவரு தொடர்ந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், அவர் பாட்டுக்கு வந்தாரு, அந்த மக்களுக்கு உதவி செய்யுமே ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தன்னுடைய உயிரை பணைய வச்சு அந்த ஊர் மக்களையுமே அந்த கலகனுடைய ஆட்களை கொண்டு வந்து காப்பாத்துறாரு. அப்புறம் வழக்கம் போல போலீஸ் லேட்டா வர்ற மாதிரி மார்ஷல் அவருடைய ஆட்களுமே அங்க வராங்க. அந்த சமயத்துல டியூராங்கோ இல்ல, ஒரு ஃபார்மாலிட்டி கூட அவர் அங்க இல்ல, ஒரு பாராட்டுதலோ ஒரு அங்கீகாரமோ கூட அவர் வேணும் அப்படின்னு நினைக்கல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு பயணத்தை தொடர்ந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. சோ இந்த மாதிரிதான் அவருடைய கேரக்டர் வந்து இருக்கும். போற போக்குல அப்படியே சில பிரச்சனைகள் அவருக்காக காத்திருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்றாரு, சமாளிக்கிறாரு, எதிரிகளை வந்து எப்படி ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய கதை களங்கள் வந்து இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே பயங்கர சுவாரஸ்யமா அந்த உண்மையான வன்மை இருக்க கண்ணு முன்னாடி காட்டின அந்த விஷயங்கள்ங்கிறது ரொம்ப அற்புதமா இவருடைய கதைகள்ல இருக்கும். ஸோ அதனால இந்த சீரீஸுமே இவருடைய கதைகள் அப்பப்ப நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப இந்த கதை இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலயோ ஒரு கதையிலயோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.